सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। समये बहुविधानि ज्ञानानि कथं भवन्ति ज्ञानवान् आत्मा इति उच्यते। तादृश ज्ञानस्य द्रष्टा साक्षी आत्मा इति सर्वम् उक्तम्. அவளுக்கு பிராந்தி வந்திருக்கு. ஷேப்பாகவே ஒரு பூவோட பக்கத்துல இருக்கிற ஸ்படிகத்தை பார்த்து பார்த்து எங்காத்து ஸ்படிகம் ஷேப்பு தான் அப்படின்னு சொல்றோம். நீங்க என்ன பண்ணுவேன், ஞானம் ரெண்டு விதமா இருக்கு. மனது புத்தி என்று சொல்லக்கூடியதுல வரக்கூடிய மாற்றங்கள் கண்ணோட சேர்ந்து மனசு வெளியில போயிட்டு வந்தா ரூபத்தை கிரகிக்கிறது ரூப ஞானம். ஆத்ம ஞானம்ங்கிறது ரூப ஞானம், கந்த ஞானம், ரசஞானம் எல்லாத்துக்கும் பொதுவான ஞானம். நான் மறுபடியுமே சொல்லியிருக்கேன். அதுல இந்த ரூபரசகந்தங்கிற பரிச்சேதமே கிடையாது. வெறும் எப்படி கரண்ட்ங்கிறது என்ன பண்ணும், ஃபேன்ல சுத்த வைக்கும், ரேடியோல பாட வைக்கும், வீடியோல ஆட வைக்கும், அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. மாட்டுக்கு சிவனேன்னு ஒரு எனர்ஜியா அப்படின்னு. இதே போல ஜீவன் வேறு, ஈஸ்வரன் வேறு, ஜீவன்கள் ஒவ்வொருத்தரும் வேறு அப்படின்னு சொல்றானே, ஆகாசம் வேறுன்னு சொல்ற மாதிரி ஜீவேஸ்வர பேத கல்பனாபி இந்த பிரமத்தினாலதான் வந்திருக்கு. ஜீவேஸ்வர பரமாத்ம பேத கல்பனை மூணு ஆத்மா வரும்னு சொன்னாலும் இல்லையப்பா. ஜீவஹா ஈஸ்வரஹா பரமாத்மா, அதுவும் பிரமத்தினாலதான் வருது. கசாச்ச இந்த மாதிரி இருக்கு இல்ல அப்படி இப்படி ஆன சேனை. இந்த இடம் ரொம்ப ரொம்ப உயர்ந்ததான ஒரு சென்டென்ஸ், ரொம்ப பெரிய சென்டென்ஸ். ஆத்மா அதிகிருதமாக எப்பொழுதும் ஒரே நித்திய சுத்த புத்த முக்த சுவாவமா இருக்காது. இத பல கோடி வித்தியாசங்களை பார்க்கறது, அது நிஜம்னு நினைக்கிறது, இதனால ஆத்மாவுக்கு மாற்றங்கள் வருதுன்னு சொல்றது, கடைசியில் அவர் சரியாக போடுறான்னு சொல்றது, கயிறுல பாம்பு வந்திருக்கு அப்புறம் எனக்கு போயிடும், கயிறுன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விஷங்கள் இல்லாம எடுத்துன்னு போயிடும், இந்த மாதிரிதான் சொல்லாம. காணல்ல நீர் நீங்க பார்க்கும்போது ஓடித்து இப்ப காணுன்னு சொல்வாள, கிட்ட போன நீளமான ஆகாசமா இருந்தது அப்புறம் தான் வெளுப்ப ஆறுதுன்னு சொல்வாங்க. இப்போ இந்த ஒரு சென்டென்ஸ் நோ ரிப்பிட்டிஷன் எவ்வளவு வசதியான சென்டென்ஸ் பாருங்க. எவ்வளவு எல்லாம் நாம சாய்ஸஸ் கோடிக்கணக்கா பேசுறோம். ஆத்மாவில அனாத்மாவில மண்டுங்கிறோம், புத்திசாலிங்கிறோம், எல்லாம் ஆத்மாவுக்கு இருக்காருங்கிறான், இல்லைங்கிறான். இல்லைன்னு சொல்றவன இல்லைன்னு சொல்ல வைக்கிறதே அந்த ஆத்மா தான். என்ன சொல்றாரு அடுத்த சென்டென்ஸ் கவனிக்கோ, ரெண்டு தரம் படிக்க போறேன் கவனிச்சிடணும். ததாச்சாங்கிறது இங்க அர்த்தம் இல்ல. அஸ்தி நாஸ்தி இத்யாத்யாச்ச யாவந்தஹ வாங்மனசயோர் பேதாஹ யத்ர ஏகம் பவந்தி தத் விஷயாயாஹ நித்யாயாஹ திருஷ்டேஹ நிர்விசேஷாயாஹ. ஒரு விதமான வித்தியாசமும் வராமல் ஞான மாத்திரமாக இருக்கு. அது இருக்குன்னு வந்தாலும் இருக்குன்னு தெரிவிக்கும், இல்லைன்னா இல்லைன்னு தெரிவிக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு விதமான மாற்றங்களையும் சாட்சியா சொல்லுங்க. தோத்து போனாலும் அவர் தான் ரெஃபரி, ஜெயிச்சாலும் அவர் தான் ரெஃபரி. ஜெயிச்சதுக்கு ஒரு ரெஃபரி கையத்துக்கு ஒரு இன்னொரு ரெஃபரி பயங்கத்து சொல்லுவேன். அஸ்தி நாஸ்தி சுகம் துக்கம் பாவஹா பாவஹா ஸ்வேதா கிருஷ்ணா எப்படி வேணா சொல்லும். யாவந்தோ வாங்மனசையோ பாவா பேதாஹா, வாக்குனாரியும் மனசனாரியும் என்னென்ன வேறுபாடுகள் எல்லாம் தோன்றதோ எல்லாம் இங்க வந்து உன்னை எத்திர ஏகம் பவந்தி தத் விஷயாயாஹ நித்யாஹ திருஷ்டேஹ நிர்விசேஷாயாஹ. அது ஒரு விதமான விசேஷமே இல்லாமல் இருந்திருக்கு. அதுக்கு இவ வந்து ஜீவ புத்தி ஈஸ்வர புத்தி
பரமாத்ம புத்தி ஜீவனை புரிஞ்சுக்கிறான், ஈஸ்வரனை புரிஞ்சுக்கிறான். வேறுபாடு புத்தியினால வரக்கூடிய வேறுபாடுகளை ஆத்மாவில வேறுபாடு சொல்றது நாஸ்திகர் ஆஸ்திகர் எல்லாம் சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி எல்லாம் வர முடியும் நமக்கு சாய்ஸஸ்ங்கிறத சொல்றாரு பாருங்க. அஸ்தி நாஸ்தி ஏகம் நானா குணவது அகுணம் ஜானாதி ந ஜானாதி கிரியாவது அக்ரியம் பலவது அபலம் சபீஜம் நிர்பீஜம் சுகம் துக்கம் மத்தியம் அமத்தியம் சூன்யம் அசூன்யம் பரோ அகமன்யா இதுவா சர்வத்வாக் பிரத்யய அகோச்சரே ஸ்வரூபே யோ விகல்பயிதுமிச்சதி சஹா நூனம் கமபி சர்மவத்வேஷ்டயிதும் இச்சதி சோபானமிவ ச பத்யாம் ஆரோடம் ஜலே கேஜ மீனானாம் வயசாஞ்ச பதம் திதிர்க்ஷதே நேதி நேதி யதோ வாச்சோ நிவர்த்தந்தே இத்யாதி ஸ்ருதிப்யः. இப்படி ஒரு சென்டென்ஸ். நாம என்னென்ன விதமான விகல்பங்கள் இப்படியா அப்படியா அப்படியா இப்படியா ஆஞ்சநேயர் சீதையை காணணும்னு தவியா தவிச்சு 100-200 நிமிஷம் சாய்ஸஸ் எப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணிடலாமா, சன்னியாசி ஆயிடலாமா, மீனுக்கெல்லாம் செத்து இறந்து விடலாமா, இல்ல ஓடி போய் சீதையை பார்த்தேன்னு சும்மா சொல்லாமா, அடாடா நமக்கு குடும்பத்துல பணமும் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா செத்த நேரம் தூக்கம் வராது, என்னெல்லாமோ யோசனை பண்ணுவோம். இந்த பணத்தை எங்க போடுறது, எப்படி செலவழிக்கிறது, எப்படி எல்லாருக்கும் இது இருக்குன்னு தெரியாம வைக்கப்பட்டது, இவ்வளவு விஷயங்கள். வேதம் பணத்தினுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லும் போது கீதையில் வரும். அப்புறம் தனம் பய நிபந்தனம் இதமஸ்தி இதமபிமே பவிஷ்யதி புனர்தனம் கீத அசௌமயா ஹதசத்ரு ஹனிஷ்யே சாபரானபி இதமஸ்தி இதமபிமே பவிஷ்யதி புனர்தனம். இவ்வளவு இருக்கு, இவ்வளவு நாள் எவ்வளவு வண்டி போடும் நினைச்சுட்டே இருக்கான். இவரே பொறுத்து போயிடுற மறுபொழுது வாழும் நிலை அறியா மனிதன் கோடி பல. திருக்குறள். ஒரு க்ஷணம் நாம நாளைக்கு நிச்சயமா இருக்கோம்னு தெரியாதவன் பல வருஷங்களுக்கு பல திட்டங்கள் எல்லாம் போட்டு பலவிதமான பிளான் எல்லாம் பண்றானே, என்ன ஆச்சு அப்படிங்கிற. அதனால எல்லா விரிவானும் ஒரே அந்த விஷயத்தை தான் சொல்லும். இப்ப பாருங்க, இருக்குங்கிறான், ஒருத்தன் இல்லைங்கிறான், அஸ்தி நாஸ்தி ஏகம் நான ஒரே ஒரு பொருள் தாங்கிறான், இல்லை ஒவ்வொன்னு தனித்தனிங்கிறான். அது நல்ல குணங்கள் எல்லாம் உடையதுன்னு சொல்றான், குணமே இல்லாததுன்னு சொல்றான். அவர் புரிஞ்சுக்கிறாருங்கிறான், புரிஞ்சுக்கிறேங்கிறான். ரெண்டு அப்புறம் உண்டுதான். செயல்கள் உள்ளவர் அவர் ஆத்மான்னு சொல்றான், செயல் அற்றவர்னு சொல்றான். பலவது அபலம், நல்ல ரிசல்ட் உள்ளவர் அவர்னு சொல்றான், ஒரு ரிசல்ட் அவர்கிட்ட வரலன்னு சொல்றான். அவரால பல பேர் உண்டு பண்ணப்படுறார். பீஜ சக்தி உள்ளவருங்கிறார், அவர் நெற்பீஜம் பேச்ச சக்தி இல்லாதவருங்கிறார். இது சுகமாக இருக்கு, அவர் சுகமா இருக்கார், துக்கமா இருக்கார், இதெல்லாம் சொல்றார். அவர் நடுவுல இருக்கார், அண்ணன்ட இருக்க, நடு மத்தியம் அமத்தியம். இதுக்கப்புறம் சூன்யம் அசூன்யம் வாக்குவம் ஒரே சூன்யமா இருக்காருங்கிறார். இது அசூன்யம். இதெல்லாம் ஞாபகம் சொல்லணும். தசஸ்லோகியில நைக்கம் ததன்யம் குதஸ்யன்னவா கேவலத்வம் நச்சா கேவலத்வம் நூன்யம் நச்சா சூன்யமத்வைதகத்வாத் கதம் சர்வவேதாந்த சித்தம் பிரவீமி. இப்படியாக ஆத்மா எப்படி இருக்கார்? சர்வ வாக் பிரத்யய அகோச்சரே. எந்த ஒரு வார்த்தையினால சப்த பிரமாணத்தினாலேயோ பிரத்யக்ஷ அனுமான உபமானங்களாலேயோ ஏற்படுற அறிவுல ஆத்தியக்ஷையாக ஆகாதவர். இந்த அறிவுகளுக்கெல்லாம் அறிவா இருப்பவர். அவருக்கு கண்ணு எல்லா ரூபத்தையும் பார்க்கும்போது தன் நிறத்தை தான் பார்க்கும். சூரியன் எல்லாத்தையும் வெளிச்சமாக ஆக்கிறவருக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு இன்னொருத்தர் அப்பிரமேயம் அப்படின்னு வரதான். அதனால சர்வ வாக் பிரத்யய அகோச்சரே ஸ்வரூபே நம்முடைய நிலைமை அப்படி இருக்கு. இப்படியாக
நடுப்புல இருக்காருங்கிறது, ஓரத்துல இருக்காங்கிறது, புத்திசாலிங்கிறது, நல்லவர்ங்கிறது, கெட்டவர்ங்கிறது, புண்ணியம்ங்கிறது, பாபங்கிறது எல்லாமே. அதனால்தான் உபேக்கே வைஷயே தே ஆத்மானுக்கு ஸ்பிருணுதேயம் வேதா எத்து பனிஷத்து. கை நிலைமையில புண்ணியமும் நான் தான், பாவமும் நான் தான், என்னை தவிர ஒரு பொருள் இல்லைன்னு அயக்கத்து ஞானம் இருக்கிறவரிடத்துல இவ்வளவு விகல்பங்களும் இருக்கிறதாக, நிஜமா இருக்கிறதாக தோற்றம்னா வம்பே இல்ல அப்படின்னு நையாயிகால்னா சொல்றா. அவ என்ன பண்றான்னு 4-3 எக்ஸாம்பிள் சொல்றார். அவ இந்த மாதிரி இத்தனை விகல்பங்களும் இத்தனை சாய்ஸஸும் நிஜம்தான் அப்படின்னு நினைக்கிறான். விகல்ப இது மிச்சதி. அவ எப்படி இருக்கான்னா, சஹா நூனம் கமபி சர்மவத் வேஷ்ட இது மிச்சதி. ஆகாசத்தை பந்தா விளக்கணும்னு நினைக்கிறான். மாடிப்படியில இவர் சோபானமிவ பத்தாமாரோடம், ஆகாசத்துல எப்படி காலை வச்சு ஏறலாம், படிக்கட்டு இருக்குன்னு இவனா ஏமாறான். மேகங்களை பார்த்துட்டு ஜலே கேச்ச மீனா நாம் வயசாஞ்ச பதம் எதிர்ஷதே. ஜலத்துக்குள்ள மீன் போனதான தோடு கால் சூடு பாக்கலாம். ஆகாசத்துல பறவைகள் எப்படி காலடி வச்சுட்டு போச்சுன்னு அந்த காலடியை பார்த்து கண்டுபிடிக்க பாக்கலாம். இதுவே அது மாதிரி பண்ண முடியாத காரியத்தெல்லாம் பண்றாங்கிற. ஜலத்திலையும் மீன்கள் எப்படி போச்சு அப்படிங்கறதான காலடி சுவடு தெரியுமா? ஆகாசத்தை பறவைகள் போயிருந்தால் கிராச்சி விழுந்திருக்குமா? ஏன் நேத்தி உள்ளது ஒரே வசுதான். இப்படி அப்படி அப்படி இப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே, பேச்சுக்கே இடமில்லை. அப்ராப்த மனசா சஹா ஸ்ருதிகள்ல சொல்லிருக்கு. ஆத்மா இருக்கிறபடியே இருக்கா, நீங்களா பலவாறாக இருக்கிறதா நினைச்சுக்க. இந்த உண்மை நிலையை புரிஞ்சுக்கிறவா ரொம்ப ரொம்ப குறைச்சல். கோ அத்தாவேத கைஹ பிரவோச்சது அப்படின்னு ரிக்வேதம் யஜுர்வேதம் எல்லாத்தையும் அந்த மந்திரம் வருது. யார் இதை உணர்ந்தவள்? கஷ்டம் இல்லையா? இந்த நசிகேத சபாத்து யமன் கூட சொல்றான், தத்தூரே தத்வந்திகே அப்படின்னு சொல்லிட்டு விமுபாதி விபாதிவ. அது எப்படி இருக்கு அப்படின்னு நம்மால இப்படின்னு சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. கேவல அனுபவானந்த ரூபம் இல்லையா? அனந்தானந்த சந்தோஷ ஞானானந்த சதாத்தனே அபூத தெய்தஜாலாய சாட்சினே பரமாத்மனே அப்படின்னு சொல்றது. அப்படி இவ்வளவு விகல்பங்களும் ஒரே விஷயத்தில் நடக்குது. வயசாங்கிறதுக்கு வயகா வைசி வயாம்சி சொன்னா பறவைகள் மேல போனா சூடு தெரியுமான்னு பகல நினைக்கிறான். நிஜம்னு சொல்லுவான். ஏன் இல்ல, இப்ப நாமரூபங்கிறது கிடையாது, ஜாக்கிரதம் அஜாக்கிரதம் ரெண்டுமே கிடையாது, ஒரே சுரூபம் தான். அப்ப நேத்தின்னு சொல்றது வார்த்தைகளுக்கோ மனசுக்கோ அங்க என்ட்ரியே கிடையாதுன்னு சொல்றது. கோ அத்தாவேத, யாருக்குமே தெரிஞ்சுக்க முடியாது இத்தாரி மந்திரை. அப்ப எப்படி தெரிஞ்சிட்டார் இவர்? சம ஆத்மேதி வித்யாந்தன்னு சொல்றாரு, தெரிஞ்சின்றார் பிரம்மத்தேன்னு சொல்றாரு. பிரம்ம ஞானத்துக்கு ஆப்ஜெக்ட் ஆகுதுன்னு சொன்னேன் அப்படின்னா கதம் தரிகி தஸ்ய சம ஆத்மேதி ஞானம் ப்ரூஹி கேன பிரகாரேண தமஹம் சமே ஆத்மேதி வித்யாம். இதெல்லாத்தையும் கண்ணி இதுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கிறவர் ஆத்மான்னு அப்புறம் ஆத்மா எப்படி இருப்பான்னு சொல்ல முடியுமா? இதுக்கு ஒரு பெரிய கதை சொல்ற. ஆத்மாவை பத்தி தான் சொல்லிட்டே இருக்கோம். அவரை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு, அவர் ஒருத்தர் தான் இருக்கிறது, அவர் தான் புரிஞ்சுட்டே இருக்கார். வெள்ளம் எப்படி திணிக்கிறதுன்னு வெள்ளம் போட்டோ சர்க்கரை போட்டோ சொல்ல முடியுமா? சுபாவ சித்தமான திரிப்பு வெள்ளத்துக்கும் சர்க்கரை. மற்றபடி பஷாயங்களுக்கோ பால் தயிர் சர்பத்துகளுக்கோ அதை போட்டா தான் தெரியும். சொப்பிரகாச சித்தாத்மான்னு பேரு ஆத்மா. இந்த வெளி வெளிச்சத்தை வேற நினைச்சா பண்ண முடியுமா?
அது கிளாஸ மாத்தி மாத்தி போட்டா ஷேப்பு பச்சை மஞ்சள் ஊதா எல்லாம் வரும் நீளம். அதுபோல இந்திரியங்களோட இருக்கிறது இந்திரியங்களை விட்டு பிரிச்சு நேத்தின்னு சொன்னால் அப்புறம் ஆத்மாவை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்கிற தானாக விளங்குவது. ஆரோபிதத்தை நிவர்த்தி பண்ணியாச்சுன்னா டப்பா மூடி இருக்கிறத தொண்டாச்சுன்னா உள்ள இருக்கிற பந்து தெரியுமா தெரியாதோ பந்து போட்டு மூடி வச்சிருந்தான். வெளிச்சம் இருக்கணுங்கிறது வேற விஷயம். அதுவே வெளிச்சம். குளத்துக்குள்ள விளங்கி ஏற்றி வச்சிருக்கான், குளத்தை கவுத்து வச்சிருக்கான், விளக்கு. அந்த காணையை எடுத்த உடனே வெளிச்சம் தானா தெரியறதா? வெளிச்சத்தை உண்டு பண்ணிட்டோம். அந்த கால நிவர்த்தி மட்டும்தான் பண்ணலாம். பிரகாசம் சுயமாக இருக்கும். பிரமாணம் பிரமேயம் பிரமிதி என்றதான திருப்பதி எல்லாம் இல்லாம ஆறுது. இப்படியாக நம்ம அவ ஹெல்ப் பண்றது முடியாத சமாச்சாரத்தை பண்ணிட்டுக்கா. அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த ஆத்மாவை? நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா இதான் புரிஞ்சுக்கிறது வழியே செல்விக்குமா. எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா நானும் இப்ப தஸ்ய அந்த பரமாத்மனா மே ஆத்மா இது வேதனம் கதம் கேன பிரகாரேண தமஹம் சமே இது ஆத்மேதி வித்யாம்னு ஒரு கேள்வி. ஆச்சாயிகா மாச்சக்ஷதே. இப்போ நெகட்டிவ்ல சொன்ன புரியலன்னா பாசிட்டிவ்ல சொன்னாலும் புரியாது. இதுக்கு ஒரு பெரிய கதை கட்டி சொல்றார். அத்த ஆச்சாயிகாமாக ஆச்சக்ஷதே. என்ன கதை அது? கஷ்டித் கில மனுஷ்யா முக்தா கைச்சித் உக்தா கஸ்மின்சித் அபராதே சதி திக்வாம் நாசி மனுஷ்ய இது. ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான், எல்லாருமா சேர்ந்து அவனை வெய்யறா. நீ மனுஷனே இல்லடா, இப்படி பே பண்ணிவிட்டிய எல்லாரும் சொல்லிட்டான். ஏதோ குற்றம் பண்ண உடனே சச்ச முக்தா அவன் ரொம்ப வெகுளியா இருக்கிறதுனால என்ன பண்ணா தயா ஆத்மனா மனுஷத்துவம் பிரத்யாயித்தும் நான் மனுஷன் தானா இல்லையான்னு இன்னொருத்தரை கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கஞ்சித் வேத்ய பிரவீதி பிரவீது பவான் கோஹம் பவான் பிரவீது பவான் கோஹம் ஆத்மா இது. யார் நான் இந்த ஆத்மான்னு அவரை போய் கேட்கிறான். சஹா தஸ்ய முக்ததாம் ஞாத்வான் இருக்கானே இல்லையா? இவ்வளவு இன்னசென்டா இருக்கானே அறியா பிள்ளை என்பதை புரிந்து கொண்டு அவன் என்ன பண்ணா முத்ததாம்னா முட்டாள்தனத்தை புரிஞ்சுட்டு நான் மனுஷனா இல்லையா சொல்லுமோங்க. அங்கேன்னு வந்து நான் உயிரோட இருக்கேனா இல்லையான்னு சொல்லுமோன்னு வந்து அவ்வளவு ஆசை ரெண்டையும் புரிஞ்சுக்கிறான். முக்த ஆத்மனா மனுஷத்துவம் பிரத்யாயித்தும். இவன் மண்டேன்னு தெரிஞ்சுட்டு இவன் மனுஷன் தான் இவனை புரிய வைக்கிறதுக்காக கச்சித் உபேத்ய பிரவீது பவான் கோஹம் அஸ்மீதி. நான் யாருன்னு கேட்டான். சதஸ்ய முக்ததாம் ஞாத்வா கிரமேண போதைஷ்யாமி. நீ தானா உனக்கு தெரிவிக்கிறேன், கொஞ்ச நேரம் என்னோட ஃபாலோ பண்ணிட்டே வான்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அதுக்கு வேண்டியதான விஷயம் கேட்டான். கிரமேண போதைஷ்யாமி, ஸ்லோலி ஐ வில் ஷோ யூ. ஸ்தாவராத்யாத்மபாவம் ஸ்தாவராத்யாத்மபாவம் அபோஷ. நீ மரம் இல்ல, நீ மட்டை இல்ல, நீ நாய் இல்ல, நீ பூனை இல்ல, நீ மனுஷன் அல்ல, நீ கந்தர்வன் அல்லன்னு, நீ பசி உள்ளவன் அல்ல, நீ தாகம் உள்ளவன் அல்ல, நீயா இருக்கிறாய். நான் யாருன்னு சொல்லணும்னா இந்த ஆரோக்கியமான சூப்பர் இம்போசர் தான் எடுத்த உடனே தானா பிரகாசிக்கிறதே. நான் என்னன்னு போய் கேட்கலாம். கேன பிரகாரேன மனுஷா முக்தா கைச்சதுக்தா கஸ்மின்சித் அபராதே சதி. ஏதோ குத்தம் பண்ண நீ மனுஷனே இல்லடா. நான் மனுஷன் சொல்லிக்கிறதுக்கு போகுது. சற்று முக்ததையா ஆத்மனோ மனுஷத்துவம் பிரத்யாயிதும் திரும்பி உணர்வதற்காக கஞ்சித் வேத்திய நான் யாரு அப்படின்னு நான் போய் கேட்கிறேன். தஸ்ய முக்ததாம் ஞாத்வாஹ கிரமேண போதைஷ்யாமி. மெதுவா சொல்றேன். ஸ்தாவராத்யாத்மபாவம் அபோஷ்ய சத்துவம் அமனுஷ்ய இத்துக்தா உபரராம.
நீ மரம் இல்ல மட்டும் இல்லன்னு ஆத்மாவை தவிர அனாத்ம பதார்த்தங்கள்லாம் இல்லைன்னு சொல்லி நீ மரம் இல்லை என்பது இல்லைன்னு சொல்ல முடியாது, நீ மனுஷன் இல்லை என்பது இல்லை அப்படின்னு சொன்னார். நாசித்துவம் அமனுஷ்யா, அப்பிரம்மாவா நீ இல்லைன்னு ஒண்ணு நீ பிரம்மமா இருக்கேன்னு தானே புரிஞ்சுக்கொண்டு கேன கிரமேண போதைஷ ஸ்தாவராத்யாத்மபாவம் அப்போஷ நத்து அமனுஷ்ய இது சொல்லி முடிச்சுட்டாரு. சதம் முக்தா பிரத்யாக. இந்த அசித்த பையன் அவரை போய் கேட்கிறான், அது மாதிரி தான் இருக்கு நம்ம கேள்விங்கிற இருப்போம். பவான் மாம் போதைதும் பிரவர்த்தா, எனக்கு நான் யாருன்னு தெரிவிக்கிறேன்னு ஆரம்பிச்சு நீங்க முதல்ல ஆரம்பிச்சீர்கள், ஆனா தெரிவிக்காம விட்டுட்டேன். நீ மனுஷன் இல்லை என்பது இல்லைன்னு சொல்லிட்டு நிறுத்தினா மனுஷன் சொல்றது தானே ஒருத்தர் வரமான்னு. சாகராஜாத்மபாவம் அப்போஷனத்துவம் அமனுஷ்யத்துவா உபரராம சொல்ற சதம் முக்த பிரத்யாக பவான் மாம் யோதைதும் பிரவர்த்தா, எனக்கு 16வதாக இருக்கேன்னு தெரிவிக்கணும். அதாவது இப்படிப்பட்டவனாக நீ இல்லை, மனுஷனாக இருக்காய்ன்னு சொன்னதுக்கு போல அமனுஷனாக இல்லைன்னு சொல்றான். ஆரோபிதமான அமனுஷத்தை நிவர்த்தி பண்ணினால் மூடப்பட்டிருக்கக்கூடிய ஸ்கிரீனையோ விலகையோ எடுத்தால் பெரியவா பூஜை போது அங்க அடுக்கு தீபாவளி காட்டு வச்சு அதுக்கு ஒரு வெளிச்சம் போட வேண்டாம், வேற மட்டும் சாப்பிடும். அங்கேயே வேற ஏதோ நைவேத்தியம் நடக்கிறது லைட் அணிஞ்சு போயிருந்தாலும் என்ன நைவேத்தியம்னு பாக்குறதுக்கு லைட் வேணும், லைட்டுக்கு லைட் வேண்டாம். ஆத்மாவை புரிய வைக்கிறது தானா புரிஞ்சுட்டே இருக்கான். அதனால அனாத்மாவெல்லாம் விளக்குறது மட்டும்தான் வரும். சாபராஜா சஜாக பவான் மாம் போதைத்தும் பிரவர்த்தா தூஷ்ணீம் பூவ கிம் ந போதைத்தி, நீ எனக்கு தெரிவிக்கவே இல்லையான்னு இந்த ஆசிரியப்பே அந்த வாத்தியாரை கேட்டான். தாதிருகேவ தத் பவதோ வச்சனம், ஆத்மாவுக்கு எல்லா விதமும் பிரகாசித்து கட்சி ஆரோபிதங்களை எல்லாம் இல்லைன்னு சொன்னப்புறம் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுவோம் சொல்லலாம். இதுக்கு தயானந்த ஒரு கதை சொல்றார். யாரோ தானே யாரோ பூனேன்னு சொல்றான், பூனேன்னு கூட வைவா நாய்கள் பூனே இல்லையா நான் பூனேன்னு எல்லாம் சொல்றாங்க. உண்மை கேட்டே போனான் அவ நீ பூனைதான் அப்படின்னு ஒரு விதமாக நீ மனுஷன் இல்லை என்பதில்லை, நீ பூனை இல்லைன்னு சொன்னான். சரி, நான் பூனை இல்லைங்கிறது இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த நாய்க்கு நான் பூனை இல்லைன்னு புரியணுமே, இல்லைன்னா நாய் விழுந்து புரிங்க முடியுமேன்னு கேட்டான். எப்படி? ஆக நாம என்னங்கிறத உணர்த்துக்குள்ள வழி ஆரோபித நிவர்த்தி, அத்தியாரோப அபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை. நீ நடந்த இடம் இருக்க, இது ஒரு 10 தரமாவது படிச்சாதான் சரியாகும், கொஞ்சமாவது மண்டல வரும். தாதிகேவ தத் பவதோ வச்சனம், அவர் என்ன சொல்றேன்னு ஆரம்பிச்சுட்டு நீங்க சொல்லலையேன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு கேடு. நாசி அமனுஷ்யத்துப்தேபி மனுஷத்துவம் ஆத்மனா ந பிரதிபத்தியதேயா. நீ மனிதன் இல்லை என்பது இல்லைன்னு சொன்ன உடனேயே நான் மனிதன் புரிஞ்சுக்காத ஆசாமிக்கு நீ மனுஷனாத்தான் இருக்காயின்னு பாசிட்டிவா சொன்னா மட்டும் புரியுமாங்கிற. சஹா கதம் மனுஷோசௌ இத்யுக்தோபி மனுஷத்துவம் ஆத்மன பிரதிபத்தியேத. அவன் நம்ம மனுஷன் புரிய வைக்கிறதுக்கு வேற என்ன வழி? மனுஷனை தவிர எல்லாம் இல்லைன்னு சொல்லி நீ மனுஷன் இல்லை என்பது இல்லைன்னு சொன்னப்போ புரியாது, உனக்கு எந்த விதத்திலையும் புரிய வைக்க முடியாது. தஸ்மாத் யதா சாஸ்திரோபதேச ஏவ ஆத்மாவபோத விதி ந. வேதாந்தங்கள் எப்படி சொல்லியிருக்கோ நேத்தின்னு அதே மாதிரி இருக்கு. ஆத்மாவை புரிய வைக்கிறதுக்கு ஒரே வழி. நீ சம்சாரி அல்ல, ந சுகி ந துக்கி, ந கர்த்தா ந அகர்த்தா ந போக்தா நைவ அபோக்தா, எல்லாத்தையும் நெகேட் பண்ணி சைத்தன்ய மாத்திரத்தை நிறுத்தணும். சாஸ்திரம் சொன்னபடிதான் புரிஞ்சுக்கணும். ஆத்மபோத விதி, ஆத்மாவை புரிய வைக்கக்கூடிய மெத்தட்னு அர்த்தம். இங்க விதிங்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் அர்த்தம். ஏன்? அதுல ஏதாவது ஒரு தன்மை இருந்தா தானே பாசிட்டிவா சொல்ல முடியும். அதனால நெகட்டிவ்ல சொல்லக்கூடிய இடங்கள் தான் நாத்த பிரஜன்ன பகை பிரஜன்னோ பயத பிரஜன்ன பிரஜானகந்த பிரஜன் பிரஜன். அந்த உபதேச மெத்தேட் இப்படித்தான் சொல்லணுங்கிறத நல்லா சொல்லும். மனுஷத்தான் தத்வா யதா வியாக்கியாத யதா
ஏவ ஆத்மபோத விதி நான்யா நக்னேஹே தாஸ்யம் திருணாபிஹி அந்நேன கேனசித் தக்தும் சக்கியம். அக்னியினால்தான் எரிக்கப்பட வேண்டிய புல்லானது வேறொன்னால எரியுமா? ஆத்மாதான் பிரகாசஸ்வரூபம்னா நான் பிரகாசிக்கிறதே அவர் தானே, வேறொத்தரால முடியாது. அதனாலதான் எல்லா உபனிஷத்துக்களுக்கும் சாரமா உள்ளது நேத்தி அப்படின்னு சொல்லி முடிக்க போற. அத நாளைக்கு சொல். சாஸ்திரம் எப்படி சொல்லி முடிக்கிறதுங்கிறத நாளைக்கு சொல்.